ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் 2ஆல் விடாமுயற்சிக்கு ஏற்பட்ட பெரும் குழப்பம். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஒருவேளை இந்தியன் 2 திரைப்படம் பெரும் வசூல் அடைந்திருந்தால் விடாமுயற்சிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்திருக்கும். என்ன ஆச்சுன்னா, இந்தியன் 2 திரைப்படம் லைக்கா நிறுவனம் தயாரித்தது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த லால் சலாம், அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வம் 1, 2 திரைப்படங்கள் எதுவுமே பெருசாக ஹிட் கொடுக்காம, லாபத்தையும் கொடுக்காம கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதனால இந்தியன் 2 மேல பெரும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இந்தியன் 2 பெருசா ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியன் 2 நெகட்டிவான விமர்சனங்கள் பெற்றதால் வசூல் ரீதியாகவும் இந்தியன் 2 பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் 2 பாதிக்கப்பட்டிருப்பதால் லைக்கா நிறுவனத்தோட அடுத்தடுத்த திரைப்படங்களான வேட்டையன், விடாமுயற்சி திரைப்படங்களா ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. எஸ் ரிலீஸ் ஆகும், ஆனா சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. லைக்கா நிறுவனம் இந்தியன் 2க்கு முன்னாடி ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அதாவது வேட்டையன் திரைப்படத்தை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும், விடாமுயற்சி திரைப்படத்தை அப்படியே ஒரு 10 நாள் தீபாவளி முடிஞ்சு அடுத்த 10 நாள் கழிச்சு விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தாங்க. ஆனா இப்போ லைக்கா நிறுவனம் பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். வேட்டையன் திரைப்படத்துக்கு நம்ம ஓவரா கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம். வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணிட்டு விடாமுயற்சி திரைப்படத்தை அப்புறமா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்களாம். இந்தியன் 2ஆல இப்போ விடாமுயற்சி திரைப்படம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறது.